ஹாய், வெல்கம் டு ரெசின்பிள் மெமரிஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சனை பார்த்து அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜெயலக்ஷ்மி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டோர். இங்கே வந்துட்டு நான் போயிருந்தேன் யதார்த்தமாக. அங்கே தான் பால்ராஜ் சாரை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டோரோட என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அது செம்மையாக இருந்துச்சு. இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சூஸ் ஃபுல்லாமே செம்மங்க. இந்த கடையில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னா, தஞ்சாவூர் பெயிண்டிங், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் இருந்துச்சுங்க. மரத்தூள்லேயே என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு பெயிண்டிங் பண்ணுவாங்களாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மர இதில் ப்ரௌன் தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. பட் அவர் சொன்னார், மர இதில் க்ரே கலர் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் சார். தெரியாது சார், அதை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு மரத்துலையும் என்ன கலர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கலரில் தான் நாங்கள் பெயிண்டிங் பண்ணுவோம், அதை பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் செம்மங்க. இந்த மாதிரிலாம் கோர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. டிப்ளமோ கோர்ஸ்லேயே இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் யூனிக்கான ஒரு கோர்ஸ்லாம் இருக்குதுங்க. சப்போஸ் உங்களுக்கும் கோர்ஸை பற்றி தெரியும்னா சாரோட கார்டு வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சாரை காண்டாக்ட் பண்ணி எப்போனாலும் கேட்கலாங்க. ஏன்னா சாருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்துட்டு அவரை மாதிரியே ஆக்கணும்னு ஒரு ஆசையாங்க. இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லலாம் நான் பார்த்ததே கிடையாது, எந்த பிள்ளைங்களும் இப்போ இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் இந்த நம்ம பார்க்குறதுல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிச்சி போயிருக்குங்க. ஆனால் என்ன வழி, எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இவரோட காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அவரோட கார்டையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போய் சார்கிட்ட கேட்கணுன்னா அவர் எல்லாமே சொல்லுவாருங்க. என்னென்ன கோர்ஸ் பண்ணணும், நீங்கள் எந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும். அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அவர் உங்களுக்கு என்ன கோர்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்துட்டு எந்த ஊரில் செட் ஆகும் அப்படின்னு அவரே சொல்லிடுவாருங்க. இந்த கடையில் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எனக்கு போய் நான் எதார்த்தமாக போனது தான், ஆனால் இந்த கடை எனக்கு கண்ணில் பட்டுருச்சு. போயிட்டு பார்க்குறேன், எனக்கு மனசே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் நானே ஆனந்த கண்ணீர்லாம் நான் வடித்து அவர்கிட்ட கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னா பாருங்கள். நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டை இத்தனை வருஷமாக லவ் பண்ணுற ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இதில் லாபமும் வராதுன்னு தெரிஞ்சும் ஒரு ஆர்ட்டை வந்து லவ் பண்ணி இவ்வளோ பெரிய பிஸ்னஸாக கொண்டாடுறதெல்லாம் பெரிய விஷயங்க. ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு இது பண்ணும்போது நம்ம வந்து பேசிக்காக வீட்டில் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேயே நம்மளுக்கு ரேட் கம்மியாக கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டோருக்கு போனோம்னா நம்ம நிறையா ப்ராஃபிட் பார்க்க முடியாதுங்க. ஆனாலும் சார் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம சிவகங்கையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காருங்க. இதில் தான் அவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் சிவகங்கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் பார்த்ததே கிடையாது. அதனால அதை நான் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன். வேறு ஒரு ரீசன் கிடையாது. அப்புறம் வந்துட்டு சாருக்கு வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து அவார்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இவர் வந்துட்டு எல்லா கோர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தாங்க சொன்னார். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது, அதனால சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கும் தோணுச்சுன்னா போய் பாருங்கள். இந்த கடையிலேயே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே செஞ்சு தாங்க எல்லாமே விற்கிறாங்க. சில பொருள் மட்டும்தான் வெளியில் வாங்கி விற்கிறாங்க. கல்யாண இதுக்கு வைப்பாங்கள, சீர்தட்டு, அதுக்கப்புறம் சிலை, பெயிண்டிங்லாம் இவங்களே தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய காடஸோட ஸ்டாச்சு தான் இருந்துச்சு. நிறையா பார்த்தேன். அலங்காரம் படுத்துவாங்கள, அந்த பொருள்லாம் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணால் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளோட லீடர்ஸ், அதுக்கப்புறம் திருவள்ளுவர், எல்லாரோட இதுவும் ஸ்டாச்சு செம்மையாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் சிவகங்கையில் இந்த மாதிரி ஸ்டாச்சுலாம் பார்த்தது கிடையாது. புத்தர் சிலையாக இருக்கட்டும், புத்தர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பூ, ஒரு பெயிண்டிங்கில் குறிஞ்சிப்பூவை அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருந்தாங்க. அதாவது குறவன் குறத்தி, அதில் வந்து குறிஞ்சிப்பூ வரும். அதில் வந்துட்டு குறிஞ்சிப்பூ எந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருந்தாங்க. அது வந்துட்டு எப்படி அந்த கோர்ஸ்லேயே சொல்லி கொடுப்பாங்க போல். இதில் நான் வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தேன். இந்த மரத்துலேயே பொம்மைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு நம்ம நிறைய பொருள் விளையாடுறதுக்கு இருந்துச்சு. புத்தர் தாங்க அங்கே அதிகம். புத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேல்லாம் இருந்துச்சு.
இந்த காரில் ஒட்டுற மாதிரி, அப்புறம் நம்ம சாமி பூஜை ரூமில் ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்துட்டு ஒரு சேர் கூட உட்கார்ற சீட்டிங் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை எடுக்க முடியலை, சாரி. அப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு பொம்மை நிற்கும். அது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் எடுத்தது. இது இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ பொருள் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு. இந்த சிலை தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த என்ஃபீல்ட்லாம் ஒரு குட்டி மினியேச்சராக இருக்கும்ல, அது மாதிரி சைக்கிள்லாம் இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்த்தது கிடையாது. வுட்லேயே யானை, அதுக்கப்புறம் சீத்தட்டு, கப்புள்ஸுக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட்டு, பென் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் மேரேஜுக்கு கிஃப்ட் பண்ணணுனாலும் இங்கே போய் வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். ஒரு ஆர்ட்டை யாருமே லவ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரசிப்பாங்க. ஒரு வீட்டிலலாம் வச்சுருந்தாலும் பிரேக் ஆகாதுங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் கிஃப்ட் ஐட்டம் கொடுத்தாலும் மெமரபுளாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கொடுத்தா அவங்க எப்பயுமே ஒரு ரசிச்சுட்டே பார்ப்பாங்க. இது மேலே ஒரு பிரியம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சார் வந்துட்டு ஏஜ்ட் ஆன மாதிரியே தெரிலங்க. நான் போயிட்டு கேட்டேன், எத்தனை வருஷமாக சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு காலேஜே இதை பற்றி தான் படிச்சிருக்காங்க. எப்படின்னா ஸ்டார்டிங்கே யாரும் எந்த பேரண்ட்டும் விட மாட்டாங்கள்ல. 1960 என்னமோ அப்படி சொன்னாங்க. சம்திங் சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. நான் கேட்டு சொல்கிறேன். அது வந்துட்டு அப்போயே அவங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸுக்கு போயிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. அவங்க அப்பாவும் அலோவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போயே நம்மளோட பசங்களோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸில் நம்மளை அனுப்புனாங்கன்னா நமக்கு வந்துட்டு அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை. என்ன தான் காசு கிடைக்கலனாலும் ஒரு நிம்மதி இருக்குங்க இந்த இதில். என் கஸ்டமரே ஒருத்தவங்க ஆன்லைனில் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ரொம்ப ரேட் சொல்கிறீங்க, நான் ஆன்லைன்லேயே வாங்கியிருப்பேன், உங்களை நம்பி வந்துட்டு நான் ஆன்லைன்லேயும் வாங்காமல் விட்டுட்டேன், கம்மி பண்ணுங்கள் கேட்குறாங்க. அது மாதிரி தான் சார்ட்டையுமே நிறையா பேர் கேட்குறாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன் இப்படிலாம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா நம்ம உழைச்ச இதுக்கு தான் நாங்கள் காசு போடுறோம், கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அதுவும் ஹேண்ட்மேடில் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமே. ஏன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வாங்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே காஸ்ட்லியாக தான் அவங்களும் விற்கிறாங்க. அதனால நாங்கள் அதுக்குரிய ரேட்டு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜுன்னு என்னங்க, எங்களுக்கு ப்ராஃபிட்டாக ஒரு 50 போடுவோமா, இல்லை 100 போடுவோமா, அவ்வளோதான் போடுவோம். அதுலேயும் வந்துட்டு கம்மி பண்ணி கேட்பாங்க சில பேர், ரொம்ப கம்மி பண்ணி கேட்பாங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகலைனாலும் கொடுத்து தானே வாங்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, சரி வாங்கிட்டு போட்டோம், நமக்கு இது ஒரு ப்ராஃபிட்டு அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுதான் சாரோட கார்டு, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் அங்கே வாங்கினேன் அந்த கடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் சாரோட கார்டு. இதில் அட்ரஸும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது.